ஸ்தோத்திரம் 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 அவருடைய பரிசுத்தத்தின் பங்காளிகளாய் மாறும்படியாக கரிசனையோடு அவர் நம்மை நடத்தின பாதைகளுக்காக நமக்கு அவர் அனுமதித்த சிக்ஷைகளுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஊர்ரா சக்தி லங்கராவ் சப்த லங்கரபா ஜிபத்ராந்தி அங்கராவ் சபாலி அனாம்துரா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இப்பொழுதும் நம்மில் அன்பு கூற, நம்மோடு பேச, நம்முடைய சத்தத்தை கேட்க, நம்முடைய ஆராதனைகளை பலிகளை ஏற்றுக்கொள்ள, நம்மை ஆவியில் பலப்படுத்த அவர் நம் மத்தியில் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வேலையை நமக்குள் செய்ய வேண்டும். நம்முடைய தரிசனத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும். ஏதோ பூமிக்குரிய பிழைப்புக்காக நன்மைகளுக்காக நம் தேவனை தேடி வரவில்லை. நம்முடைய தரிசனமானது இந்த பூமியை தாண்டி அந்த தொலைநோக்கு பார்வையோடு சியோனின் எருசலேமின் தரிசனத்தோடு, அவருடைய வருகையின் தரிசனத்தோடு நாம் அவர் நம்மை பார்க்கிறது போல நாம் நம்மை பார்க்க அந்த பார்வையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தின் மூலமாக நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான பலவீனங்கள் மாற்றப்பட வேண்டும். நமக்குள் இருக்கிற களைப்பு, சோர்வு, வியாதிகள், பலவீனங்கள் எல்லாமே நீக்கக்கூடியதான தேவனுடைய குணமாக்கும் சக்தி நமக்குள் நம் மத்தியில் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துர்ராக் ஜங்கல ஹாம்தாரி பாசிபாலா பக்கரபானி அனாம்துரா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மை மறந்து, நம்முடைய பிரச்சனைகளை மறந்து தேவனுடைய நினைவுள்ளவர்களாக அவரை நேசித்து அவரை ஆராதிக்கும்படியாக நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 சிலாக்தராமா சப்தடங்கரா ஜில்கதிமா சம்துரிபிலா மங்கரபானி அம்துடா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
முழு உலகத்தில் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். முதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. தீரா லம்ஷனா தினமங்க சபூர்ணி அஸ்வர பங்கலபானியா நாம் துடா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Amen. தேவன் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையோடு வந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரோடும் பேச போகிறார். ஆனால் அந்த வசனம் நம்மிடத்தில் சேராதபடிக்கு பெர்சியாவின் அதிபதி தானியேலுக்கு விரோதமாக கிரியை செய்தது போல இன்றைக்கு நாம் பெற வேண்டிய வார்த்தைக்கு விரோதமான ஆகாயத்து பறவைகள் உண்டு, சாத்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் அந்த வசனத்துக்கு விரோதமாக எழும்புகிறதான சாத்தானின் சேனைகள் நிர்மூலமாக வேண்டும். தானியேலிடத்தில் மிகாவேல் உதவி செய்து அந்த வார்த்தை வந்து சேர்ந்தது போல கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு வந்து சேர வேண்டும். ஒரு நிமிடம் அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, Thank you Jesus. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இன்றைக்கு எங்களோடு பேச விரும்புகிறதான அந்த வார்த்தை இடத்தில் வந்து சேர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறதான எல்லா சக்திகளை இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் காட்டுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு தார். எங்களை போஷிக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, அந்த ராஜரீகமான உணவை நீர் எங்களுக்கு தரவேன் அப்பா. எங்களை பலப்படுத்து. எல்லாரும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பக்குவத்தை நீர் தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளால் மறுரூபம் அடையத்தக்கதாக உம்முடைய வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், மனதை புதுப்பியும். ஆண்டவரே, Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம். Thank you Jesus. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்போது அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறதான பாத்திரம் தான் நம்முடைய மனது. அந்த மன்னா நம்முடைய இருதயத்தில் வந்து சேரும் பொழுது அதை காத்து கொள்ளுகிறதான ஒரு பொற்பாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. அந்த பொற்பாத்திரம் அந்த மன்னாவை காத்தது. வெளியில் இருக்கிற மன்னா அடுத்த நாள் கெட்டு போகும். ஆனால் இந்த பொற்பாத்திரத்தில் இருக்கிறதான மன்னா அது கெட்டு போகவே இல்லையாம். அதே போல நம்முடைய மனது தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவும் அந்த வசனத்தை காக்கவும், வேற எந்த குப்பை அந்த வசனத்தை தாக்காதபடிக்கு இந்த வசனமாக அந்த குப்பையை தாக்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய மனதுகளை சுத்திகரிக்க வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Shabara turabalaga zikarabana tuda. Stotram Yeswe. Stotram Yeswe. Thank you Lord. Stotram Yeswe. Stotram Andavare. Stotram Yeswe. Shidara bhakti lanka sabari bilamananka tuda. Thank you Jesus. We thank you Jesus. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram. Thank you Jesus. Thank you Jesus. Thank you. எல்லா தடைகளை மாற்றி கர்த்தர் எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வர வேண்டும். எல்லாருடைய மனதுகளுக்குள் இருக்கிறதான அந்த அசதியை கர்த்தர் மாற்ற வேண்டும். ரோடில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus. கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் புல்லுக்கொப்பானவர்கள், பலவீனமானவர்கள்,
நீர் எங்களை விட்டால் அடுத்த நிமிஷம் உங்களுடைய பின்மாற்றமும் சாவும் ஆரம்பித்துவிடும். ஆனால் நீர் எங்களை பற்றி கொள்ளுகிற பிடிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்களும் இன்றைக்கு உம்மை பிடித்து கொள்ள ஆராதனையில், துதிகளில், அந்நிய பாஷையில் ஆண்டவரே கவனிப்பதில் உம்மை பற்றி கொள்ள நீர் கிருபை தந்து நடத்தும். நாங்களும் நீரும் ஒன்றாய் சேர வேண்டும் ஆண்டவரே. அந்த மணவாளன் மணவாட்டில் இருக்கிறதான அந்த உறவின் அனுபவங்கள் எங்களுக்குள் காணப்படும்படியாக உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. முழு உலகத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஆசீர்வதியும். சபைக்குள் இருக்கிற எங்களுக்குள் இருக்கிற எல்லா பின்மாற்றத்தை நீர் மாற்றம் எழுப்புதல் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். முதலாவது தெலுங்கு பாட்டை நாம் பாடுவோமாக. దేవా విశ్వాసదానిలో ప్రియ దేవా విశ్వాసదానిలో నీవు చేసిన ఉపకారములకి నేను నిన్నే పొగడెదను. నీవు చేసిన ఉపకారములకి నేను నిన్నే పొగడెదను. దేవా విశ్వాసదారిలో ప్రియ దేవా విశ్వాసదారిలో నీవు చేసిన ఉపకారములకి నేను నిన్నే పొగడెదను. నీవు చేసిన ఉపకారములకి నేను నిన్నే పొగడెదను. జాలి
దేవా విశ్వాసదారిలో నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదను. నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదను. బలహీన దయందు నీ నామముగా బలమైన దుర్గమే నాకిలను. బలహీన దయందు నీ నామముగా బలమైన దుర్గమే నాకిలను. బహుశ్రమలయందు అతిశయించుచు నేను బలవంతుడైన యుందును. బహుశ్రమలయందు అతిశయించుచు నేను బలవంతుడైన యుందును. యేసునాథా నిన్నే స్తుతించెదను. ప్రియ దేవా విశ్వాసదారిలో ప్రియ దేవా విశ్వాసదారిలో నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదను. నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదను. సీయోను నగరమెంతో రమ్యముగా వెలిచెదగాలి వెలుగునాను. సీయోను నగరమెంతో రమ్యముగా వెలిచెదగాలి వెలుగునాను. నీవు నాకిచ్చిన ఉన్నత నిరీక్షణ ఆనంద భాగ్యమిగా. నీవు నాకిచ్చిన ఉన్నత నిరీక్షణ ఆనంద భాగ్యమిగా. యేసునాథా నిన్నే స్తుతించెదను. దేవా విశ్వాసదారిలో ప్రియ దేవా విశ్వాసదారిలో నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదను. నీవు చేసిన ఉపకారములకై
చేసిన నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదను. నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదను. Shapurna Swatalaya Kubarna Swadana Mariamtuda. Thank you, Lord. We thank you. Amen. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் யூகிக்க கூடியதான திறனை தந்திருக்கிறார். The Lord God has given us the power of assuming something. நாம் பல்லவில இந்த விசுவாச பாதையில் நீர் எனக்கு செய்ததான எல்லா நன்மைகளை நினைத்து உதவிகளை நினைத்து உம்மை நான் துதிக்கிறேன். I am praising thee, O God, for all the things, the good things that were done into my life in the path of faith. அப்ப நாம் செய்கிறது விசுவாச பாதை. We are running in the path of faith. அதுல சில காரியங்கள் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் மனக்கண்களினால் பார்க்க வேண்டும். Certain things we cannot see through our naked eye, but we can see through our eyes of understanding. முதல் சரணம் சொல்லுகிறது என்னுடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்தார். The first stanza says he has forgiven all my iniquities. என் வியாதிகளை நீர் குணமாக்கினீர். Thou art healed all my sicknesses. அவருடைய இரக்கத்தினால் கருணையினால் என் தலையில் ஒரு கிரீடத்தை நீர் வைத்தீர். Through thy grace and mercy thou art kept a crown upon my head. அப்ப இதெல்லாம் நம்ம யூகிக்கணும். These are all the things we have to assume. வியாதியை பார்க்க கூடாது. We should not see the sickness. வியாதியை சுகமாக்கினார் என்ற சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டும். We have to hear the sound that the Lord hath healed us. ஒரு தோல்வியின் ஜீவியம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் என் தலையில் கிரீடம் உண்டு என்று விசுவாச கண்களினால் பார்க்க வேண்டும். We may be doing the life of failure, but we should think that there is a crown upon our head. இது யூகம் மாத்திரமல்ல, இது வெறும் யூகம் அல்ல, இது ஒரு சத்தியம். ஆகையால் யூகிப்பது, ஒரு சத்தியத்தை யூகிப்பதனால் இது விசுவாசம். And it is not only an assumption, we have to assume that it is the truth. We have to believe it. இது நாம் விசுவாசிப்பது சத்தியம், ஆகியால் அது விசுவாசம். What we believe is a truth. That is the truth. அதனால நாம் இது வெறும் யூகம் அல்ல, இது விசுவாசம். It is not very assumption, but it is the truth. ஆகையால் நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் ராஜாக்கள், எல்லாருடைய தலையில் கிரீடம் உண்டு. We were seated here, we are all kings. Upon our heads we have the crown. கண்களை மூடி பாருங்கள், நம்முடைய தலைகளில் கிரீடம் இருக்கிறது. And closing your eyes, you just see that whether we have the crown upon our head. நாம் ஆளுகை செய்யும்படியா பிறந்தவர்கள். We have been born to reign. இந்த விசுவாச பாதையில் தேவன் நமக்கு ஒரு ஆளுகையை தந்திருக்கிறார். The Lord God has given us the reigning in the path of this faith. பாவத்தையும் வியாதியையும் சாபங்களையும் ஆளுகை செய்யும்படியாக, in order to reign the sickness, sin and all these trespasses. என்னுடைய சொந்த மாம்சத்தின் செய்கைகளை ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் எனக்கு கிரீடத்தை தந்திருக்கிறார். The Lord God has given me the crown in order to reign my own members of the body. இந்த விசுவாச பாதையில் கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை தந்திருக்கிறார். The Lord God has given me the vision in the path of faith. என் தலையில் கிரீடம் உண்டு என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோமாக. People those are saying that I am having the crown upon my head, let us raise our hand. அந்த விசுவாசத்தினால ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah. Amen. அந்த விசுவாசத்தோடு முதல் சரணத்தை பல்லவி நாம் பாட போகிறோம். With that faith we are going to sing the first stanza along with the chorus. இது ராஜாக்கள் பாடுகிற பாட்டு. These are all the songs of the king. கிரீடம் உள்ளவர்கள் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். People those are having the crown, let us uplift our voice and sing. దోషములన్నీయును క్షమించి రోగములన్నీయు తీర్చితివే. దోషములన్నీయును క్షమించి రోగములన్నీయు తీర్చితివే. కనికర కృపతో కిరీటం ధరింపచేసి కాచుకొని నందునా. కనికర కృపతో కిరీటం ధరింపచేసి కాచుకొని నందునా. యేసునాథా నిన్నే స్తుతించెదను. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. దేవా విశ్వాసదారిలో నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదను. నీవు చేసిన ఉపకారములకై నేను எல்லா ராஜாக்களும் சேர்ந்து மறுபடியும் பல்லவி. యేసునాథా నిన్నే స్తుతించెదను. ప్రియ దేవా విశ్వాసదారిలో, ప్రియ దేవా విశ్వాసదారిలో నీవు చేసిన ఉపకారములకై నేను నిన్నే పొగడెదను. నీవు చేసిన ఉపకారములకై నేను
ஷபானியா ரியா ஜலோத்ரிமே சபோரிபா கலா ஷபானியாம் துடா நீசா ரபௌ ஷபங்கலமானியா நாம் துடா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். நம்முடைய கிரீடமானது இங்கே யாரோ கொடுத்ததல்ல, அது முழு அண்டசராசரத்தை ஆளுகை செய்கிற அதர்சனமான ராஜ்யத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற கிரீடம். The crown that it had been given unto us, had not been given unto us only on the, it is not given unto us from this earth, from the great kingdom which hath created the whole universe, hath given it. ஆனால் பாவம் செய்தால் அந்த கிரீடம் விழுந்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says, if we commit sin, the crown will fall down. ஒருவேளை நம்முடைய கிரீடம் விழுந்திருக்கும் என்றால் அதை மறுபடியும் தரித்துக் கொள்வோம். If our crown would have been fallen again, let us keep it upon our head. நம்முடைய worship ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பிரயாணம். அது The worshiping the Lord is a journey. இப்போ தெலுங்கு பாட்டுல கொஞ்சம் பிரயாணம் பண்ணி விட்டோம். In the Telugu hymn we have just moved a little bit. அடுத்த பாட்டு பாடும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆண்டவரிடத்தில் நெருங்க வேண்டும். And when we are singing the next song, still more deeply we have to draw nigh unto God. யாரும் இந்த பிரயாணத்துக்கு வெளியில இருக்க வேண்டாம். Nobody should be outside these traveling. நாம் எல்லாரும் மோட்சத்துக்கு போகிறவர்கள். We are all going towards the heaven. நம்முடைய கிரீடத்தை தரித்துக்கொண்டு அடுத்த பாட்டை நாம் பாடுவோம். Let us put on our crown and switch over to the next song. முதல் சரணம் வந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அதுதான் முதல் சரணம். The first stanza is bless the Lord, O my soul, bless all the benefits. அவர் செய்த உபகாரங்களை நினைத்து அவருடைய சமூகத்தில் அவரை நீ உயர்த்த வேண்டும். Remembering all the benefits he has done unto you, you have to uplift his name in his presence. பல்லவி சொல்லுகிறது, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இயேசு மாத்திரம். In the chorus says only Jesus is rich in the grace. எனக்கு ஆறுதல் இயேசு மாத்திரமே. The comfort is only Jesus. என்னுடைய ஆத்துமா சிநேகிதன் அவர்தான். The beloved of my soul is Jesus. ஆகையால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நேசித்து நம்முடைய பாசத்தை அவருக்கு காட்டி நாம் பாட வேண்டும். Therefore let us all love Jesus and show our affection towards him. இந்த இடத்தில் நீங்களும் நானும் முக்கியமானவர்கள் அல்ல, இயேசுதான் முக்கியமானவர். In this place you and I are not important, only Jesus. நம்முடைய பலனையும் நம்முடைய கவனத்தையும் அவருக்கு செலுத்துவோமாக. Let us give our attention and strength towards him. ஆக நாம் எல்லாரும் சேர்ந்து மலையாள பாட்டை பாடுவோம். Therefore let's all join together and sing the Malayalam hymn. நன்றியோடென்றும் வாழ்த்துக என் மனமே யெகோவாயே நீ வாழ்த்துக நன்றியோடென்றும் வாழ்த்துக தன் உபகாரங்களே என்றும் ஓர்த்துதி தன் சந்நிதியில் வாழ்த்துக தன் உபகாரங்களே என்றும் ஓர்த்துதி தன் சந்நிதியில் வாழ்த்துக மாத்திரமே ஆஸ்வாசம் യേശു മാത്രമേ கிருபா சம்பன்னன் യേശു മാത്രമേ ആശ്വാസം യേശു മാത്രമേ എൻ പ്രിയനും എന്നാളും യേശു തന്നെ എൻ പ്രിയനും എന്നോടും യേശു തന്നെ ഞാനവൻ സന്നിധിയിൽ ശ്രേഷ്ഠനാകുവാൻ എന്നെയും അവൻ സ്നേഹിച്ചു ഞാനവൻ സന്നിധിയിൽ ശ്രേഷ്ഠനാകുവാൻ എന്നെയും അവൻ സ്നേഹിച്ചു സുതനാക്കി അങ്ങനെയും വീണ്ടെടുത്ത് തൻ പ്രിയ സുതനാക്കി കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ എനിക്കാശ്വാസം യേശു മാത്രമേ കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ
ഉന്നതയാം സിയോനിൽ ഞാൻ ശാശ്വത കാലം വസിപ്പാൻ. പ്രത്യാശയിൻ ഉന്നതയാം സിയോനിൽ ഞാൻ ശാശ്വത കാലം വസിപ്പാൻ. മഹത്വത്തിൻ പ്രത്യാശയാൽ സതതം വാസം ചെയ്യുന്നീ. മഹത്വത്തിൻ പ്രത്യാശയാൽ അവനെന്നിൽ സതതം വാസം ചെയ്യുന്നീ. കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ, എനിക്കാശ്വാസം യേശു മാത്രമേ. കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ, എനിക്കാശ്വാസം യേശു മാത്രമേ. എന്നാൽവെത്രവും എൻ പ്രിയനും എന്നോടും ഏറ്റുനന്ദി. എന്നാൽവെത്രവും എൻ പ്രിയനും എന്നോടും ഏറ്റുനന്ദി. ലോകത്തിൻ മോഹത്താൽ വരും നാശം വിട്ട് തേജസ്സിൻ പങ്കാളിയാവാം. ലോകത്തിൻ മോഹത്താൽ വരും നാശം വിട്ട് തേജസ്സിൻ പങ്കാളിയാവാം. ഊതിക്കഴിച്ചിരുന്നു പൊൻവിരുന്നു ശോധനയാം തീച്ചൂളയിൽ. ഊതിക്കഴിച്ചിരുന്നു പൊൻവിരുന്നു ശോധനയാം തീച്ചൂളയിൽ. കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ, എനിക്കാശ്വാസം യേശു മാത്രമേ. കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ, എനിക്കാശ്വാസം യേശു മാത്രമേ. എന്നാൽവെത്രവും എൻ പ്രിയനും എന്നാടും യേശുനന്ദി. എന്നാൽവെത്രവും എൻ പ്രിയനും എന്നാടും യേശുനന്ദി. എന്നരവിനാൽ വന്നിട്ട് ഞാൻ വിശ്വാസം കാത്തു നിൽക്കുന്നേ. എന്നരവിനായി വന്നിട്ട് ഞാൻ വിശ്വാസം കാത്തു നിൽക്കുന്നേ. എന്നിൽ നിന്നിതം പൊന്നുമോ തികച്ചിലോ ഏൽപ്പിക്കുന്നേ ഇന്നും നാദാ. എന്നിൽ നിന്നിതം പൊന്നുമോ തികച്ചിലോ ഏൽപ്പിക്കുന്നേ ഇന്നും നാദാ. കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ, എനിക്കാശ്വാസം യേശു മാത്രമേ. കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ, എനിക്കാശ്വാസം യേശു മാത്രമേ. എന്നാൽവെത്രവും എൻ പ്രിയനും എന്നാടും യേശുനന്ദി. എന്നാൽവെത്രവും എൻ പ്രിയനും എന്നാടും യേശുനന്ദി. എൻ മനമേ യഹോവയെ നീ വാഴ്ത്തുക, നന്ദിയോടെന്നും വാഴ്ത്തുക. എൻ മനമേ യഹോവയെ നീ വാഴ്ത്തുക, നന്ദിയോടെന്നും വാഴ്ത്തുക. തന്നുപകാരങ്ങളെ എന്നും ഓർത്തു നീ തൻ സന്നിധിയിൽ വാഴ്ത്തുക. തന്നുപകാരങ്ങളെ എന്നും ഓർത്തു നീ തൻ സന്നിധിയിൽ വാഴ്ത്തുക. കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ, എനിക്കാശ്വാസം യേശു മാത്രമേ. കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ, എനിക്കാശ്വാസം യേശു മാത്രമേ. എന്നാൽവെത്രവും എൻ പ്രിയനും എന്നാടും യേശുനന്ദി. എന്നാൽവെത്രവും എൻ പ്രിയനും എന്നാടും യേശുനന്ദി. കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ. ആമേൻ. കിരുബയിൽ ഐശ്വര്യമുള്ളവരെ ഉയർത്തുവാൻ അവർ ഒരുവരെ കിരുബൈ நிறைந்தவர். കൃപാസമ്പന്നൻ യേശു മാത്രമേ, കാലത്തോറും അവരുടെ കിരുബൈ പുതുതായിരിക്കുന്നത്. യേശു മാത്രമേ. എന്നാൽവെത്രവും എൻ പ്രിയനും എന്നാടും യേശുനന്ദി. എന്നാൽവെത്രവും എൻ
പ്രിയനും എന്നാളും യേശു തന്നെ എന്നാത്മവെത്രവും എൻ പ്രിയനും എന്നാളും യേശു തന്നെ എന്നാത്മവെത്രവും എൻ പ്രിയനും എന്നാളും യേശു എന്നാളും യേശു Thank you, Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். இந்த பாட்டை பாடின பிறகு நாம் அபிஷேகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். After singing the song, we must give room for the anointing. நாம் ஆவியானவரை ஆளுகை செய்யக்கூடாது, அவர் நம்மை நடத்தட்டும். We should not reign the Spirit of God. He has to reign us. நம்முடைய ஆண்டவர் கிருபையோடு நம் மத்தியில் வந்திருக்கிறார். Our Lord with the grace, He has come in our midst. நம்முடைய தலையில் கிரீடம் இருந்தாலும் அவர் ராஜாதி ராஜா நம்மை ஆளுகை செய்கிறார். Though we have the crown upon our head, He is the King of Kings and He is reigning us. ஆக இன்னும் நம்மை அவர் நேசிக்கிறார். Still He is loving us. இரண்டாம் சரணம் சொல்லுகிறது, The second stanza says, அவருடைய சமூகத்தில் நான் விசேஷித்தவளாய் மாறும்படியாக என்னையும் அவர் நேசித்தார். He hath loved me so that I should be a loved one in His presence. தங்க நினத்தால் என்னையும் வீண்டெடுத்து அவருடைய பொன்னான இரத்தத்தினால் என்னையும் மீட்டெடுத்து அவருடைய புத்திரனாய் மாற்றி இருக்கிறார். He hath redeemed me through His golden blood and turned to me as His child. ஆகையால் அவர் கிருபையின் ஐஸ்வர்யம் உள்ளவர், பாவியாய் என்னையும் மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். He is rich in grace and therefore He hath forgiven me the sinner and accepted me. நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் எங்கே? Where is the joy of our salvation? இதெல்லாம் சாதாரணமானது நினைக்கிறோமா? Are we thinking that it is an ordinary அந்த one? ரட்சிப்பின் சந்தோஷத்தை புதுப்பிப்போமா? Let us renew the joy of salvation. தாவீது சும்மா பாடவில்லை, சும்மா நடனமாடவில்லை, முழு பலத்தோடு நடனமாடினான் என்று வாசிக்கிறோம். David did not dance or sing ordinarily. With the whole of his strength he had danced and sang. இவ்வளவா எனக்காய் செய்த இயேசுவின் வருகைக்காய் நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். I am ardently waiting for the appearance of my Lord Jesus. என்னை இந்த உலகத்தினுடைய இச்சைகளில் வருகிற கேட்டிலிருந்து தப்பும்படியாக சோதனை சூளையினூடாக அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். The Lord is leading me through the path of trials and temptations, from all the lust and the passions and all the desires. தயவு செய்து நான் கெஞ்சுகிறேன், யாருடைய மனதை இந்த நேரத்தில் எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் சிதறடிக்க விட வேண்டாம். I request you earnestly, please do not allow your mind to loiter here and there. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, oh my soul. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. Forget not all the benefits He has done unto you. என் மனமே யெகோவாயை நீ வாழ்த்துக, என் மனசு ஆண்டவரை உயர்த்தட்டும். Oh, let my mind uplift the Lord. நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தனை மண்டலம், நம்முடைய ஆத்மாவின் எழுச்சிகள் எல்லாமே நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய மனவாளன் மேல் ஃபோக்கஸ்ட் ஆக கவனம் செலுத்தி Let our mind, our thoughts and all our intentions, let's be focused upon our bridegroom. ஏற்கனவே நேற்று இதற்காக ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். Already we have received an anointing for this. போன ஞாயிற்றுக்கிழமை இதை பற்றி ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடைய ஆவியோடு இருப்பதாக. The grace of the Lord Jesus be with your spirit. அப்படி என்றால் நம்முடைய ஆவி இயேசுவோடு தொடர்பு கொள்ளலாம். If it is so, our spirit can connect with the Lord. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய ஆவிகளை உயிர்ப்பிக்கிறார். At this moment the Lord is reviving our spirit. சரீரத்தையும் இழுத்துக்கொண்டு தேவனோடு உறவாடும்படியாக பேசும்படியாக நம்ம ஆவியை உயிர்ப்பிக்கிறார். The Lord is reviving our spirits in order to draw nigh our body to Him. நாம் தாம்பரம் ஃபெய்த்தோமே மறந்து விடுவோமா? Let us forget the Tambra Faitho. இந்த ஹாலை மறந்து விடுவோமா? Let us forget this all. பக்கத்தில் இருக்கிறவர்களை மறந்து Let விடுவோமா? us forget our neighbors. நம்மத்தில் இயேசு இருக்கிறார். Our Jesus is by our side. இங்கே பரலோகம் இருக்கிறது. Heaven is here. இங்கே மகிமை இருக்கிறது. Glory is here. அந்த மகிமைக்குள் பிரவேசிப்போமா? Let us enter into that glory. அந்த மகிமைக்குள் ஆரோக்கியம் இருக்கிறது. There is health in the glory. அந்த மகிமைக்குள் பரிசுத்தம் இருக்கிறது. There is holiness in the அந்த glory. மகிமைக்குள் விடுதலை இருக்கிறது. There is deliverance in the glory. அனுபவிப்போமாக. Let us enjoy it. Thank you Jesus. ஸ்தோத்திரம். மறுபடியும் முதல் சரணத்தையும் பல்லவியும் நாம் பாடுவோமாக. Let's once again sing the first stanza along with the என் chorus. ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கட்டும். Let my soul bless the Lord. என் மனம் அவர் செய்த உபகாரங்களை மறக்காமல் இருக்கட்டும். Let my mind should not forget all the benefits He has done to me. ஒரு 50 ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Shall we praise at least 50 praises? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். In my life, in your life, the Lord God has done lot
of benefits. வாய் ஸ்தோத்திரம் பண்ணட்டும். Let our mouth praise the Lord. மனசு போன வாரத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைக்கட்டும். Let our mind think about the benefits that he has done throughout the past week. கடந்த 10 மாதம் அவர் செய்த நன்மைகளை நினைக்கட்டும். Let it remember all the benefits he has done to you throughout the 10 months. பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்ததை நினைக்கட்டும். Let it think about he has preserved us right from our birthday. ஒரு தாய் நம்மை பாதுகாக்கிறதை விட நன்றாய் அவர் நம்மை பாதுகாத்தார். More than a mother preserved us, he has preserved us. எத்தனை முறை மரணம் நம்மை தேடி வந்தது. Several occasions death came to see us. சங்கார தூதன் நம்மை தொட முடியவில்லை. The death angels could not touch us. அந்த சங்கார தூதனை பார்க்கலும் பெரியவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். More than the angel of the death, a great person is here. அவரை உயர்த்த நீ பிச்சைக்காரன் அல்ல, கிருபையின் ஐஸ்வரியத்தை பெற்றவர். You are not a beggar, you have received the riches of the grace. ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 துரா ஜல்பா ஷிக்கர பாலியா ரபாத்துடா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நான் குப்பையில் இருந்தேன். I was in the dunghill. குப்பையை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். I was eating the dust. என்னுடைய தரிசனம் குப்பையாய் இருந்தது. My vision was என்னுடைய dung. உறவுகள் குப்பையாய் இருந்தது. உறவுகள் all my relations were dung. நான் சேர்த்து வைத்தது குப்பையாய் இருந்தது. All the things I have gathered is dust and dung. கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்திருக்கிறார். The Lord hath opened my eyes. குப்பையை குப்பையாய் பார்க்கக்கூடிய கண்களை The தந்திருக்கிறார். Lord hath given me the eyes to see the dust as the dust. அவரே தரிசிக்கக்கூடிய கண்களை He தந்திருக்கிறார். has given me the eyes to see him. ஹalleluya. Hallelujah. உள்ளம் பொங்கட்டும் பாடும் பொழுது. Let our heart bubble when we are singing. மனதை கொண்டு ஆண்டவரை துதிப்போமாக பாடும் Through பொழுது. our mind, let us praise the Lord when we are singing. நம்மை கொல்லுகிற பாரம்பரியம் சாகட்டும், நம்மத்தில் இயேசுவை உயர்த்துகிற உண்மையுள்ள ஆராதனை எழும்பட்டும். Let all our traditions be put to death. Let us sincerely praise the Lord when we are worshiping. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய், வாலிபர்கள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் கையில பாட்டுத்தாள் இருக்குல்ல, எதற்கு பாட்டு புக்கு வந்து ஒரு 3-4 பேருக்கு ஒன்று இருக்கும், ஷேர் ஆகும், சிலருக்கு இருக்காது. எல்லாரும் பாடணும் தான் இந்த பாட்டுத்தாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The hymn sheet is given unto you so that everybody should sing it well properly. If we have the only hymn book, we can share it to somebody else. ஏன் நாம் எல்லாரும் பாடுவதை நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் ரசிக்க வேண்டும். The Lord should enjoy that our singing. இது சண்டே ஆராதனை தான் ரொம்ப முக்கியம். The Sunday morning worship is too important. நம்முடைய சேனையின் அதிபதி நம் மத்தியில் இருக்கிறார். The God of a host is in our midst. அவரை வாழ்த்துவது, துதிப்பது, கைகளை உயர்த்துவது, அவருக்கு முன்பாக நடனமாடுவது, உயர்த்துவது நம்முடைய கடமையாய், நம்முடைய It is our duty to praise him, uplift him, sing about him, magnifying his glory and everything. அந்த குப்பையில் இருந்த என்னை அவருடைய சமூகத்தில் ஒரு பிரபுவாய் வைத்திருக்கிறாரே. And I was in the dunghill. The Lord hath lifted me up and just placed me in his presence. அழுக்கான வஸ்திரங்களை கழுவி அவருடைய இரத்தத்தினால் என்னை துவைத்து அவர் என்னை அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறாரே. Through his blood he has washed all my dirty garments and placed me in his presence. என்னை பார்த்து, குப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட என்னை பார்த்து, நீ என் சமூகத்தில் விசேஷித்தவன் என்று சொல்லி இருக்கிறாரே. Looking at me who was taken from the dunghill, he said, you are precious in my presence. இப்படி இருக்கும்போது நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க வேண்டும்? If it is so, how our reaction should be? மௌனமா இருப்பது பாவம். If you are keeping quiet, it is a sin. சிந்தனை இந்த நேரத்தில் அவரை விட்டு சிதறடிக்கப்படுவது பாவம். If our mind is scattered somewhere else, it is a sin. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் இரண்டாம் சரணத்தை பாடுவோம். People those are washed by the precious blood of Jesus, let us sing the second stanza. அவருடைய சமூகத்தில் நான் விசேஷித்தவன் என்று உணர்கிறவருடைய சமூகத்தில் பாடுவோம். People those are feeling that we are precious in his presence, let us sing. நான் கிருபை பெற்றவள் என்று உணர்கிறவர்கள் பாடுவோம். People those are thinking that we have received the grace of the Lord, let us sing. இயேசு
மாத்திரம்தான் என்னுடைய ஆறுதல் என்று உணர்கிறவர்கள் பாடுவோம். Let people those are think that Jesus is our Lord. என் ஆத்தும நேசர் அவரே என்று உணர்கிறவர்கள் பாடுவோம். People those are thinking that he is the beloved of my soul. Let us sing. உன் சத்தத்தை அடக்காதே. Do not control your voice. பலத்தை அடக்காதே. Do not control your strength. ஏதாவது அடக்கினால் மீதி பலனை வைத்துக்கொண்டு பாவம் தான் செய்ய வேண்டும். And if you control your strength with the remaining strength, you have to commit sin. இரண்டாம் சரணத்தின் பல்லவி எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து இதயத்திலிருந்து பாடுவோமா. Let's all open our mouth wide and from the depth of our heart let us sing the second stanza along with the chorus. ஞானவன் சந்நிதியில் சிரேஷ்டனாகுவான் என்னையும் அவன் சேவிச்சு. ஞானவன் சந்நிதியில் சிரேஷ்டனாகுவான் என்னையும் அவன் சேவிச்சு. அங்குவிடத்தால் என்னையும் வீண்டெடுத்து தன் பிரிய சுதனாக்கி. அங்குவிடத்தால் என்னையும் வீண்டெடுத்து தன் பிரிய சுதனாக்கி. கிருபா சம்பன்னன் கிருபா சம்பன்னன் యేసు మాత్రమే. నీకా శ్వాసం యేసు మాత్రమే. కృపా సంపన్నన్ యేసు మాత్రమే. నీకా శ్వాసం యేసు మాత్రమే. నిన్నాళ్ళ వెత్రవు వెత్రియను నిన్నాడు వేషుదని. నిన్నాళ్ళ వెత్రవు వెత్రియను నిన్నాడు వేషుదని. கிருபா சம்பன்னன் కృపా సంపన్నన్ యేసు మాత్రమే. నీకా శ్వాసం యేసు మాత్రమే. కృపా సంపన్నన్ యేసు మాత్రమే. నీకా శ్వాసం యేసు మాత్రమే. నిన్నాళ్ళ వెత్రవు వెత్రియను నిన్నాడు వేషుదని. 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 నిన్నాళ్ళ వెత్రవు వెత్రియను ஷபரபரதுரா. ஷிதமகரதுரா. ரியா கல்வசந்தர மௌன ரிபா. ரியா ஷமானா துரா. Thank you Jesus. 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. நிமானா ஜிராமா ரியாதுலா. மெக்ஷபோலா கத்திரா கலௌசமா யாதுலா பா சம்பூரி பிகலா மங்கரமானியா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். நாம் அபிஷேகத்தில் நிரம்பும் போது When we are filled by the Spirit, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். the Holy Spirit is leading us. எங்க நடத்துகிறார்? Where is He leading us? இயேசு அண்டை He நடத்துகிறார். is leading us towards Jesus. நம்முடைய மணவாளனை பற்றிய புதிய தரிசனங்களை பார்க்க போகிறோம். We are going to see the vision about our bridegroom. நம்முடைய மணவாளனுடைய புதிய சத்தத்தை கேட்க We போகிறோம். are going to hear the new voice of our bridegroom. மணவாளனை பற்றி புதிய வெளிப்பாடுகளை பெற We போகிறோம். are going to receive the new revelation about our bridegroom. அவர் எனக்கு சொந்தம். He belongs to me alone. நான் அவருக்கு சொந்தம். I belongs to Him. அவர் எனக்கு போதும். He is sufficient for me. அவருடைய சமூகம் எனக்கு போதும். His presence is sufficient for me. ஆமென். ஒரு சகோதரன் இப்படி சொன்னார். One brother said in this manner, எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டேன் நான். I have lost everything. ரொம்ப சொத்து பணம் எல்லாம் போச்சு. I lost all my wealth and money and everything. ஆனால் அது பரவாயில்லை. Doesn't matter. ஏனென்றால் எனக்கு நான் இயேசுவை கண்டுபிடித்தேன். Because I have seen Jesus. அந்த நஷ்டத்தை பார்க்கலும் என் இயேசு வெளியேற More பெற்றார். than the loss, my Jesus is precious. எத்தனை பேர் அதை அறிக்கை பண்ண How முடியும்? many of you can confess it? எத்தனை பேருக்கு இதை சொல்லக்கூடிய தைரியம் உண்டு? How many of you have the courage to say, tell this? மற்றவர்கள் நிந்திக்கக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்க்கை ஒரு நிந்திக்கப்படக்கூடிய வாழ்க்கையா இருக்கலாம். I may have a reproachable life by the others. பரவாயில்ல, என் இயேசு நல்லவர். Doesn't matter. My Jesus is good. பூமியில நல்லா வாழ வேண்டும் என்று நான் வரவில்லை. I did not come to the world to live a very wealthy life. என் இயேசுவை நேசிக்க நான் வந்தேன். I've come here to love my Jesus. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமாக. Let us uplift our right hand and say, என் இயேசு நல்லவர். my Jesus is good. என் இயேசு நல்லவர். My Jesus is good. என் இயேசு எனக்கு போதும்.
போதும். My Jesus is sufficient for me. மற்ற எதுக்கும் நான் வெட்கப்படலாம், இயேசுவை உயர்த்த நாம் வெட்கப்படக்கூடாது. We can feel shy for any other thing, but in the name, uplifting the name of Jesus, we should not feel shy. இயேசுடைய சமூகத்தில் கை தட்ட, கை உயர்த்த, இயேசு போதும் என்று சத்தத்தை உயர்த்தி சொல்ல வெட்கப்பட்டால் அதனுடைய அர்த்தம் நமக்குள் பாவம் வாசம் செய்கிறது. If we feel shy and shame to uplift the name of the Lord Jesus, to clap our hands and sing the song, that means the sin that overcomes us. அவரிடத்தில் அவ்வளவு பெற்றுக்கொண்டு நான் மௌனமாக இருக்கலாமா? And after receiving him, shall we keep quiet? என் இயேசு எனக்கு போதும். My Jesus is sufficient for me. Hallelujah. Hallelujah. ஆகையால் அடுத்த தமிழ் பாட்டை இயேசு போதும் எனக்கு என்று நாம் பாடுவோமாக. And the next Tamil song, Jesus is sufficient for me. Let us sing. அவர் நிகரற்றவர். He is incomparable. அவர் இயேசுவை நேசரை போல வேற யாரையும் காணேன். I could not see anybody else like my Jesus. அந்த சரணங்களை பாடும் அந்த வார்த்தைகளை தியானித்து கைகளை தட்டி அவரை ரசித்து நாம் பாட வேண்டும். When we are singing all the stanzas, we have to meditate these words and let us understand the words and sing. உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். He is looking at you and me. நாம் தான் இப்பொழுது ஸ்டேஜில் இருக்கிறோம். We are on the stage. அவர் கீழே இருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். And beneath he is looking at us. நன்றாய் நம்முடைய இயேசுவை நாம் உயர்த்துவோமாக. And let us uplift the name of Jesus. ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, என் நேசரை போல வேறாரையும் காணேன், என் நேசரை போல வேறாரையும் காணேன். என் இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. தந்தை தாயாரும் என்னை கைவிடுவார், தந்தை தாயாரும் என்னை கைவிடுவார். என்று யாமேசு என்றும் கைவிடார் என்னை, என்று யாமேசு என்றும் கைவிடார் என்னை. இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. என் நேசரை போல வேறாரையும் காணேன், என் நேசரை போல வேறாரையும் காணேன். இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. துக்கம் துன்பம் நோவு தொல்லையிலும், துக்கம் துன்பம் நோவு தொல்லையிலும் தக்க துணை தந்து தாங்கிடுவார். ஆமென். தக்க துணை தந்து சாட்சியாய் பாடுவோம். இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. என் நேசரை போல வேறாரையும் காணேன், என் நேசரை போல வேறாரையும் காணேன். இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. ஆபத்தில் என்னையும் நின்று காக்கும், ஆபத்தில் என்னையும் நின்று காக்கும். அந்தலிசு அன்றி யாரும் உண்டோ,
முற்றும் அழகு நிறைந்தோரவர், முற்றும் அழகு நிறைந்தோரவர், பற்றுதலுள்ளோர்க்கு வெற்றி தரும் எந்தன் பற்றுதலுள்ளோர்க்கு வெற்றி தரும் எந்தன் இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, என் நேசரை போல யாரையும் காணினேன், என் நேசரை போல யாரையும் காணினேன், இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, வாக்கு தவறாத தூயனவர், வாக்கு தவறாத தூயனவர், காக்கும் கருணை நிறைந்த கர்த்தர், காக்கும் கருணை நிறைந்த கர்த்தர், இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, என் நேசரை போல யாரையும் ஆமென். உயர்த்துவோம். நேசரை போல யாரையும் காணேன், இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, மாயேயம் யாதும் விரும்ப மாட்டேன், மாயையம் யாரும் விரும்ப மாட்டேன், நியமனித்தம் அவரில் ஜீவிப்பேன், நியமனித்தம் அவரில் ஜீவிப்பேன், இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, என் நேசரை போல யாரையும் காணேன், நேசரை போல முழங்காலில் நின்று 5ஆம் சரணத்தை பாடுவோம். இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே இயேசு மாத்திரம் போதும் முற்றும் அழகுள்ளவர், முற்றும் அழகு நிறைந்தவர், முற்றும் அழகு அவரை பற்றிக் கொள்ளுகிறவருக்கு அவர் வெற்றியை தருவார். பற்றுதலுள்ளோர்க்கு வெற்றி தரும் எந்தன் பற்றுதலுள்ளோர்க்கு வெற்றி தரும் எந்தன் இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, என் நேசரை போல ஆமென். யாரையும் இரவு சபக்கரமானியா. யாரையும் காணேன், இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, முற்றும் அழகு நிறைந்தோரவர், முற்றும் அழகு நிறைந்தோரவர், பற்றுதலுள்ளோர்க்கு வெற்றி தரும் எந்தன் பற்றுதலுள்ளோர்க்கு ஆமென். வெற்றி தரும் எந்தன் இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, என் நேசரை போல வேற யாரும் இல்லை, என் நேசரை போல இரமம் சமக்கரமானியா துணக்கரம்சமா. உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, என் நேசரை போல யாரையும் காணேன், என் நேசரை போல என் நேசரை போல என் நேசரை போல யாரையும் காணேன், என் நேசரை போல இரமம் சமக்கரமானா சமக்கலமானியா காணேன், நேசரை போல யாரையும் Makudakalau shabakala baza bila dira bala tuda. கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போம். For some time, let us go on speaking unknown tongue. Shidana mali akirama sandara mana ribala tuda. Shibana ya sinkara mana ribanka sambori bana. Niyama sankala maria samani marra dema. Zinamaya la kasturi me aga sekura maisha Zimalaya suram nalaya mana.
Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Shabaraba, Sikalaba, Tidabakaraba, Kala, Ria Saba, Maniumapa, 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 Ratataral Kadu Mandore. Strengthen us, Holy Spirit. Shimana Rao, Shamara, Sirat. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Stotram. Amen. கண்களை மூடி கவனியுங்கள். எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பவில்லை. All did not fill in the spirit. எல்லாரும் முழங்காலில் நிற்கவில்லை. All are not on their knees. முடியாதவர்கள் தயவு செய்து உட்காருங்கள். If you are unable, please sit down. அந்த இயலாமை உங்களுடைய அசதியா இருக்க கூடாது. And that your unableness should not be a lethargicness. இது punishment இல்ல, இது தேவனை கனப்படுத்துகிற ஒரு செயல் இது. This is not punishment, it is honoring the Lord. என்னுடைய ராஜாவுக்கு முன்பாக நான் முழங்கால் படியிருக்கிறேன். Before my king I am kneeling down. உங்களுடைய அந்நிய பாஷை எங்கே? Where is your unknown tongue? அந்த அபிஷேகத்தை பொக்கிஷமாய் கொடுத்தாரே அந்த அபிஷேகம் எங்கே? The Lord God has given you the anointing as the treasure. Where is the treasure? அந்த வெளியேறப்பெற்ற பொக்கிஷத்தை குப்பையில் போட்டுவிட்டு குப்பையை இப்பொழுது தழுவி கொண்டு இருக்கிறாயா? And you have dropped your anointing in the dunghill and you are just putting that old dunghill upon you. பரிசுத்த தேவன் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். The holy God is walking in our midst. நீ ஆண்டவரிடத்தில் ரகசியத்தை பேசும்படியா அழைக்கப்பட்டவன். You have been called to speak the mysteries with the Lord. தலையில் அவர்தான் கிரீடத்தை வைத்திருக்கிறார். He only placed the crown upon your head. தேவஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். You have come to the position of God. தேவலோகத்திற்கு போக வேண்டும். You have to go to the heavenly place. அந்த அழைப்பின் அபிஷேகத்தை காத்துக்கொள். Let you preserve the anointing and the calling. நேற்று நான் ஒரு விசுவாசியிடத்தில் கேட்டேன். Yesterday I spoke with a believer. உங்களுடைய சபையில காத்திருப்பு கூட்டத்தில் என்ன பாட்டு பாடினாங்க? In your tarry meeting, what song you have sang? அந்த விசுவாசி சொன்னார், அந்த பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீதினிலே வல்லமையாய் கிரியை செய்யும் அந்த பாட்டு பாடினார். That believer said, amen, oh Holy Spirit, descend upon us mightily. That song. நான் சொன்னேன், இங்கேயும் நாங்கள் அதை தான் பாடினோம். I said here also we sang the same song. எல்லா இடத்திலும் ஒரே ஆவியானவர் அசைவாடுகிறார். In every place the same spirit of the Lord is moving. இப்பொழுதும் 2 முறை நாம் கரங்களை உயர்த்தி அந்த பாட்டை பாட போகிறோம். And twice we are going to lift up our hands and going to sing the song. அது பாடும்போது இதை நினைக்க வேண்டும். While we are singing it, we have to remember this. நம் மத்தியில் சிலருக்கு அபிஷேகம் இல்ல. In our midst, some of you do not have the anointing. சிலருக்கு கண்ணை கூட மூட முடியல. Some are unable to even close your eyes. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் வேற ஏதோ அவங்களை ஆட்கொள்ளுது. Without the spirit of the Lord, something is empowering them. ஆனால் இப்பொழுது நாம் பாடும் பொழுது, while we are singing now, எங்கள் மீதினிலே வல்லமையாய் இறங்கும் என்று சொன்னால், if we say that mightily descend upon us, மத்தியில் இருக்கிற தடைகளை தாண்டி அவர் இறங்க வேண்டும். and he have to cross all the barriers and move upon us. எந்த தடையா இருந்தாலும் அந்த தடையை தாண்டி அவர் வல்லமையா இறங்க வேண்டும். Whatever may be the hindrance, crossing all the hindrances, he must fall upon us. நாம் எல்லாரும் அந்த ஒரு மனதோடு நாம் கெஞ்சுவோமாக. With one accord, let us all plead. பரிசுத்த ஆவியானவரே என் கரங்களை உயர்த்தி இதிலே இறங்கி வல்லமையாக கிரியை செய்யும்
பரிசுத்தாவியானவரே எங்கள் மீதினிலே இறங்கி வல்லமையாக கிரியை செய்யும். ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆவியானவரே, ப்ளீஸ் ஆவியானவரே, வல்லமையாய் கிரியை ஆவி எங்கள் மத்தியில் அசைவாடட்டும் அப்பா. பலப்படுத்தும் அப்பா. ஷினாரா சரியாலா பௌஷா பாரா துடா Tira nasikara maushata pira pastario. Shimana iskemori kamau samania ratwa. Sinania sinkriminau shaboli biram tunankara. Singala marau shamanara tura. Simaraya, Simaraba, Shamara. கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறபடியால் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியில் ஏவப்பட்டவர்கள் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 10 மாதம் அளவும் எங்களை பாதுகாத்தபடினால ஸ்தோத்திரம். இந்த 11வது மாதத்தையும் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்கு நடப்பித்த எல்லா அற்புத கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசயமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களை மட்டுமாய் வழிநடத்தினபடினால ஸ்தோத்திரம். இனி வரப்போகிற காலம் கொடிய காலம். அந்த காலத்திலே ஆண்டவரே இந்த சொட்டைகளுக்குள் மறைத்து
எங்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே நம்முடைய தாசனை பலப்படுத்தும். அவர் மூலமாய் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுக்க கிருபை தாரும். வியாதியோடும் கஷ்டத்தோடும் பலவீனத்தோடும் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் தாமே பரிபூர்ண சுகத்தினால் விடுதலையாய் கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நலப்பிதாவே ஆமென்.